என்னாச்சுப்பா? ஒன்னும் இல்லம்மா, படி, நீ படி. என்னதான் நம்ம பிள்ளைங்க திறமசாலியா இருந்தாலும் இந்த தேவையில்லாத நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும், பயமாகவும் இருக்கு. மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா? இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக ஊடகவியலாளர் திரு பன்னீர் பெருமாள் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். மோடி, அமித்ஷா, நட்டா, ராஜ்நாத் சிங், அப்புறம் ஸ்மிருதி இரானி, இப்படி பல பேர் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக வருகை தர்றாங்க. இன்னைக்கு மோடி அவர்கள் சவுந்தரபாண்டியன் பஜார்ல ஒரு ரோட் ஷோ, ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு பனகல் பார்க்ல தொடங்கி தியாகராயர் சாலை வழியாக தேனாம்பேட்டை சிக்னல் வரைக்கும் நடந்து போறாரு. ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்றாங்க. 4 நாள் தமிழ்நாட்டுல இருக்கிறாரு, தமிழ்நாட்டையே தான் ஃபோக்கஸ் பண்றாரு அவரு அப்படின்ற ஒரு பிம்பம் கிடைக்குது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அவர் இப்போ 7வது முறையா இங்கே வரதா சொல்றாங்க. இதே மாதிரி தான் அவர் கர்நாடகா எலெக்ஷன் நடந்தப்ப அங்கேயும் பண்ணாரு. ஓகே, அதுல என்ன ரிசல்ட் வந்துச்சுன்னு இந்தியாவுக்கு அங்கேயே கூடாரம் போட்டு குடியிருந்தாரு. ஆனா அதுல எந்த வகையிலையும் அவங்களுக்கு ரிசல்ட்டா அது கன்வெர்ட் ஆகல. அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஒரு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் வர்றது வழியாக ஊடக வெளிச்சம், டிஸ்கஷன் எல்லாம் இவங்களை மையப்படுத்தியே இருக்கிற மாதிரி பாத்துக்கிறாங்க. அதனாலதான் வரிசையா வந்துகிட்டே இருக்கிறாங்க. இவங்க வர்றதுனால இங்க என்ன கன்வெர்ட் ஆகும், ஓட்டா மாறுமா, அது எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா மோடியை தவிர வேற யாருக்குமே தெரியாது. ராஜபாளையத்துல ராஜ்நாத் சிங் ரோட் ஷோ போறாரு. ராஜபாளையத்துல இருக்கிறவங்களுக்கு ராஜ்நாத் சிங் யாருன்னே தெரிய வாய்ப்பு கிடையாது. டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு தெரியாதா? டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு சாதாரண மக்கள் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய தேவையே கிடையாதுல்ல. இவங்க பேரே அவங்களுக்கு புதுசா இருக்கும். அமித்ஷாவுக்கு பதிலாக சந்தான பாரதிக்கு பேனர் வச்சவங்க தான் அவங்க கட்சிக்காரங்களே. அமித்ஷாவுக்கு அதுதான் நிலைமைனா ராஜ்நாத் சிங் நிலைமைய நம்ம யோசிச்சு பார்த்துக்க வேண்டியதான். அதே மாதிரி திருச்சியில இவர் போயிருக்காரு, நட்டா போயிருக்காரு. பேரணி தாமதம் வேற ஆயிருக்கு. ஆமா, 6 மணி வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அவங்க 7 மணி வரைக்கும் ஆரம்பிக்கவே இல்லையா. அப்ப கேட்டா கூட்டம் வரல அப்படிங்கிறாங்க. இப்ப கூட்டத்தை கூட்டிட்டு நிறுத்தி இவங்க ஒரு ரோட் ஷோ போய் அதை ஒரு ஈவெண்டா ஏன் மாத்துறாங்க? இவ்வளவு பேர் வர்றது அப்படிங்கிறது எதுக்குன்னே நமக்கு தெரியல. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஹிஸ்டரியாவே பாக்குறப்ப எதிரிகள் வடக்கரன் தான் படையெடுத்து வந்திருக்காங்க. வரலாறாவே தெற்கு கடல், ஆமா தெற்கு கடல் வரமாட்டாங்க. இப்போ வடக்கிருந்து எதிரிகள் படையெடுத்து வர்ற மாதிரி இப்ப இவங்க வர்றாங்க. அது ரிசல்ட் என்னங்கிறது பார்த்தா தெரியும். ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூட்சமம் இருக்கு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ஒரு சந்தேகம் வந்துகிட்டே இருக்கு. ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது பெங்களூர்ல நம்ம பார்த்துட்டோம். அப்போ அது கன்வெர்ட் ஆகல. ஆனாலும் வர்றாங்க. இங்க இப்ப டி நகர்லயே நந்தனத்துல அவர் பேசிட்டு போனார். ஆமா, பேசிட்டு போய் இன்னும் 1 மாசம் கூட முடியல. இப்ப எதிர்த்தாப்புல அதுக்கு எதிர்த்தாப்புலயே நரேந்திர மோடி வர்றாரு. ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க. இவங்களை மையமாவே வச்சு டிஸ்கஷன் வச்சிருக்கிறது ஒரு முக்கியமான காரணம். இப்போ ஏன்னா மோடி வர்றாரு, பாஜகவுல எல்லாம் பலமான வேட்பாளர்கள் அப்படின்னு ஒண்ணு ஊதி பெருக்கிறாங்கல்ல. வினோத் பீசலும் ஒரு ஸ்ட்ராங்கான வேட்பாளர், அவரு பயங்கரமா பிரச்சாரம் பண்றாரு அப்படின்லாம் நிறைய பேர் நிறைய ஊடகங்கள்ல பேசுறாங்க. நானும் சரி அவர் யாருன்னு போய் தேடி பார்த்தேன். அவர் துறைமுகத்துல இவருக்கே டஃப் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அது முதல்ல ஒரு 1/2 மணி நேரம் தான் கொடுத்துருக்காரு. அது ஒரு 2 பாக்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இல்ல. ஹிஸ்டரியில பின்னாடி போய் பார்த்தா 2011 அவர் உள்ளாட்சி தேர்தல்ல 110வது வார்டுல போட்டிட்டு இருக்காரு. மாநகராட்சி கவுன்சிலரா 950 ஓட்டு வாங்கியிருக்காரு. 5வது இடம். கவுன்சிலர் எலெக்ஷன்ல 5வது இடம். எல்லா கட்சியுமே தனித்தனியா நின்னாங்க. அவர் கிட்டத்தட்ட மதிமுக, சிபிஎம் எல்லாரையும் விட கம்மியா ஓட்டு வாங்கியிருக்காரு. அவரை ஒரு பெரிய பிம்பமா காட்டுறாங்க. கேட்டா மோடி ஆதரவு பெற்றவர், அண்ணாமலைக்கு அவர் தான். இப்படி இவங்க வர்றதன் வழியாக ஒரு ஊடக வெளிச்சத்தை அவங்க வேட்பாளர்களுக்கு உருவாக்கிக்கிட்டே இருக்கிற வேலையை பார்க்குறாங்க. 2வது, இப்போ மத்திய அமைச்சர்கள் வருகிறப்ப அவங்க என்ன கொண்டு வர்றாங்கிறதும் நமக்கு ஒரு கேள்வியா வருது. இப்போ சாதாரணமா இப்போ நைரான் நாகேந்திரனுடைய பணம் பிடிபடுது. அண்ணாமலை எனக்கு பின்னாடி 2 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு, எல்லாரும் என்ன லென்ஸ் வச்சு பாருங்க, நான் எதுவுமே கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. 2 நாள் கழிச்சு ஏன் பின்னாடி எதுக்கு கார் எடுத்துட்டு மீடியாலாம் வர்றீங்க, நீங்க வர்றதுனால டிராபிக் ஜாம் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, ஒரு நியாயமான கோரிக்கையா கூட இருக்காங்கல்ல, சொல்லிட்டாருன்றதுக்காண்டி எங்க போனாலும் கேமரா எடுத்துட்டு போறதா? இல்ல, அவர் தான் ஒரு மாபெரும் தலைவருங்கிறாங்க. அவர் போட்டிடுறதுனாலயே கோவை விவிவிஐபி தொகுதின்னு வேற சொல்றாங்க. தமிழ்நாட்டையே மாத்தினவர், 4% இருந்து 25% கொண்டு போனவர்னு நிறைய பேர் தினந்தோறும் 4 பேர் பேசுறதை நம்ம கேட்கிறோம். அப்ப அவ்வளவு முக்கியமானவரை ஃபாலோ பண்ணக்கூடாதா? அவர் சொன்ன ரீசன் இருக்குல்ல, டிராபிக் ஜாம் பண்றாரு. பாண்டி பஜார்ல, திருச்சியில, ராஜபாளையத்துல, அதெல்லாம் சின்ன சின்ன ஊர்.
சின்ன சின்ன சாலைகள் அங்கேயே நார்மலாவே டிராபிக் ஆகக்கூடிய இடம் தான் பாண்டி பூஜாரி. இங்கெல்லாம் வந்து இவங்க டிராபிக் ஜாம் பண்ணலாம், இவருக்கு பின்னாடி ஒரு மீடியா வேன் வர்றது வந்து டிராபிக் ஜாம்னு சொல்றாரு. ஆக இவங்க என்னமோ பண்றாங்க. இந்த இடம் வந்து ஒரு கேள்வியா மாறுது. ஏன் இவ்வளவு சந்தேகம்? இப்போ ஒரு ராஜ்நாத் சிங், நான் ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர், நான் வந்து ஓட்டு கேட்கிறேன்னு அவரா விருப்பப்பட்டு கூட வரலாம்ல. நட்டா தேசிய தலைவர், அமித்ஷாவுக்கு அடுத்த இடத்தில் 3rd in லைன்ல பார்ட்டியில இருக்கக்கூடியவர், அவர் வரலாம் அப்படின்னு ஒரு பிரியப்பட்டு தமிழ்நாட்டின் மீது ஆர்வம் கொண்டு வரலாம் இல்லையா? அப்படி ஆர்வம் கொண்டு வர்றவர்னால ஏதாவது ஒரு பலன் இருக்கணும்ல. அவரே வந்து KP ராமலிங்கத்துக்கு பதிலா ரங்கராஜனுக்கு வாக்களிக்கன்னு கேட்கிறாரு. அவருக்கு வேட்பாளர் பேர் தெரியல, வேட்பாளருக்கு அவர் யாருன்னு தெரியல. இத்தனைக்கு அவங்க பேர் அது. இப்படி இருந்துமே வந்து வேட்பாளர் பேர் தெரியாத ஒருத்தர் வந்து ஓட்டு கேட்கிறாரு. மக்களுக்கு கட்சிக்காரருக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் ரோட் ஷோ பண்றாரு. இதுல அப்போ இதுக்கு பின்னாடி வேற என்னமோ இருக்கு அப்படின்னா நம்ம திரும்ப திரும்ப சந்தேகப்பட இடத்துக்கு என்னவா இருக்கும்? எதுவும் கொண்டு வராங்களா? அந்த கேள்விதான் வருது. இப்ப வந்து புரசைவாக்கத்துல இருந்து 4 கோடி எக்மோர்ல இருந்து போறப்ப தாம்பரத்துல பிடிபடுது. புரசைவாக்கத்துக்கு அந்த 4 கோடி எப்படி வந்துச்சு? அது ஒரு கேள்வி வருதுல்ல. இவங்க சொல்றாங்க ஹைதராபாத்ல இருந்து வந்துச்சு அப்படின்லாம் பத்திரிகைகள் எழுதுறாங்க. ஹைதராபாத்ல தெலுங்கானா, அங்க பிஜேபிக்கு ஒண்ணுமே கிடையாது. அங்க இருந்து எப்படி இங்க வரும்? ஆந்திராவில இருந்து வட சென்னையிலுக்கு வழியா வந்துச்சுன்னு சொன்னா கூட நம்பலாம். ஹைதராபாத்ல இருந்து வந்துச்சுங்கிறாங்க. யாரு கொண்டு வந்தா? அந்த அந்த ரூட் இருக்குல்ல. இப்ப இங்க ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வந்து பிரச்சாரத்துக்கு வர்றாங்க, அவங்க கூட அந்த பணம் வந்திருக்கலாம். யாரும் அவங்கள போய் செக் பண்ண போறதில்ல. இப்ப அண்ணாமலையே செக் பண்ணிடுறாங்க. ஆமா, நம்ம ஊர்ல திருமாவளவன் பிரச்சாரத்துக்கு போற வேனை மறிச்சு செக் பண்றாங்க. அவர் பாட்டு கடலை சாப்பிட்டு ஜாலியா கூலா இருக்காரு. ஆனா ஒரு ஒன்றிய அமைச்சர் வர்றப்ப யாரும் செக் பண்ண போறதில்ல. தொடர்ச்சியா அவங்க வரும்போது நமக்கு அந்த சந்தேகம் இயல்பாவே எழும்புதுல. ஓகே, அவங்க ஏதோ ஒண்ணு கொண்டு வர்றாங்க அப்படின்ற ஐடியா வந்து இதுல இருந்து ஒரு சந்தேகம் இருக்கு. அது அவங்கதான் தெளிவுபடுத்தும். ஏன்னா அவங்க பணம் தான் இருக்கிறதுல பெரிய அளவுல மாட்டிருக்கு. 4 கோடி ரூபாய் அப்படிங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இவ்வளவு பெரிய அமௌண்டா நேரடியாக தேர்தல் களத்துல கிடைக்கல. இவங்கிட்ட இருந்தா கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே அவரு பாஜக காரருக்காக கொண்டு போறோம்னு சொல்லிட்டாரு. கரெக்டா இந்த ஹோட்டல்ல இருந்து தான் அங்க வந்திருக்குங்கிறதும் சொல்லிட்டாங்க. அப்ப அதை எங்க இருந்து வந்துச்சு? பணம் இங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுது. என் பின்னாடி மீடியா வரக்கூடாதுன்னு அண்ணாமலை சொல்றாரு. பாஜக காரங்கிட்ட பணம் பிடிபடுது. அது எங்க இருந்து வருது? இவங்க எல்லாரும் படையெடுத்து வர்றாங்க. இவங்க வர்றதுனால ஓட்டு கன்வெர்ட் ஆக போகல. ராஜ்நாத் சிங் வர்றதுனால 10 ஓட்டு விழும் அப்படின்னு பாஜக காரனுக்கு நம்பிக்கை இருக்காது. அதுக்கு பதிலா 10 ஊர்ல அந்த வேட்பாளரே ஜான் பாண்டியனே போய் அவங்க கிராமங்கள்ல போய் உட்கார்ந்து பேசினாருன்னா கூட ஒரு 10 ஓட்டு வரும். ராஜ்நாத் சிங் வர்றதுனால அது வரப்போறது இல்லை. ஆனா அவர் ஏன் வந்து வர்றாரு? அது ஒரு கேள்வியா தான் நமக்கு மாறுது. ஓகே, இப்ப இந்த வருகை ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த வருகை, பணம் பிடிபடுவது, கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா வேற ஒரு சித்திரம் கிடைக்குது. எலெக்ஷன் கமிஷனே அவங்க கையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பம். ஆமா, எலெக்ஷன் கமிஷன் அவங்க கையில தான் இருக்கு. இந்த 4 கோடி பிடிபட்டதுனால எந்த நடவடிக்கையும் இப்போது வரைக்கும் நயினார் மீது எடுக்கப்படல. ஏன்னா இன்னும் கன்க்ளூடிங்கா எதுவும் மாட்டல. இவர்தான், இவருடைய பணம் தான் அப்படின்றதுக்கான எந்த எவிடன்ஸ் ப்ரூஃபும் இல்ல அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, அதுக்கு பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் வீட்டுல, அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ரைட் நடத்திருக்காங்க. அங்க வேட்டி, சேலை, பணமும் பிடிபடுது. சரக்கு பாட்டில் இதெல்லாம் பிடிபடுது. அப்ப அது மீதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. இது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. அத எதுக்கு அவ்வளவு வேட்டி ஒருத்தர் வீட்டுல இருக்கு? அப்போ அங்க ஏதோ ஒண்ணு இருக்கு. ஜெயலலிதா மாதிரி சொத்து குவிச்சிருப்பாங்களா இருக்கும்? ஜெயலலிதா மாதிரி அவர் சொத்து குவிச்சிருக்காரு, நயினார் குவிச்சிருக்காருங்க, எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அந்த பணம் அவருடைய சொந்தக்காரங்க வீட்டுல முத கொண்டா இருக்குது. அந்த இடம் ஒரு கொஸ்டின் வருது. அப்ப அது மீது நடவடிக்கை எடுத்தீங்களா? அதுவும் எடுக்கல. தேர்தல் ஆணையத்துடைய நடவடிக்கை ஆரம்பத்துல இருந்தே சந்தேகமா இருக்கு. இப்ப வந்து இந்த ஒன்றிய அமைச்சர்களை சோதனை போடணும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் அவங்களுடைய பறக்கும் படை அவங்க தான் சோதனை போடணும். மாநில அரசுடைய அதிகாரிகளை அவங்க பாதுகாப்பு காரணம் அதுன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி தடுத்துருவாங்க. இப்ப தேர்தல் ஆணையத்துக்கும் இவங்களுக்குமான உறவு குறித்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. சின்னங்கள் ஒதுக்குனதுல முத கொண்டு அது பேசப்பட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த சந்தேகத்தை தேர்தல் ஆணையமும் இன்னும் அதிகமா தான் வலுப்படுத்துதுன்னு தான் நாம பார்க்க வேண்டியது. ஓகே, அமித்ஷாவினுடைய வருகை, இப்ப இவங்க எல்லாம் ஊர் பேர் தெரியாத ஆளுங்க. ஜேபி நட்டா, ராஜ்நாத் சிங், ஸ்மிருதி இரானி, நம்ம அரசியல் வட்டத்துக்கு வேணா அது பரிச்சயமான பேரா இருக்கலாம். சாமானியர்களுக்கு அது தேவையில்லாத பேர் தான். அந்த பேர்களால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனா அமித்ஷா வந்து அறியப்பட்ட நபர். மோடிக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான நபர் பார்ட்டியில. அவருடைய வருகை 2 தடவை தள்ளி வைக்கப்பட்டுட்டே இருக்கு. எதனால? இல்ல, அவர் வந்து இவங்க அவரை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுல ஏதோ பெரிய அளவுல பாஜக வந்து வலுவா ஜெயிக்கும் இந்த சர்வேக்கள்லாம் வச்சு ஏதோ சொல்லியிருக்காங்க. ஆனா கிரவுண்ட் ரிசல்ட் அப்படி இல்லை. எங்கேயுமே பாஜக 2வது இடத்துக்கான வாய்ப்பு கூட இல்லை அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த இடைவெளியில அவருக்கு பின்னாடி அங்க வட இந்தியாவில பல்வேறு பிரச்சனைகள் ஒவ்வொரு பகுதியிலையும் பிரச்சனையாகுது. 2 நாளைக்கு முன்னாடி ஓபிசி லீடர்ஸ் எல்லாம் போய் ராகுல பாக்குறாங்க. அவங்களுடைய ஜாட் சமூகத்தினருடைய பஞ்சாயத்தை கூட்டி இந்த முறை பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கணும் அப்படின்னு வந்து போடுறாங்க. குஜராத்திலேயே அந்த சத்திரிய சாதிகள்
அவங்களுடைய ரஜபுத்திரர்கள் இவங்கெல்லாம் கூட்டம் போட்டு எங்களை புறக்கணிச்சிட்டாங்க, எங்களுக்கான வாய்ப்புகளை கொடுக்கல அப்படின்னு அவங்களே பேசுற இடத்துல வந்திருக்கு. அப்போ இவங்க வந்து அங்க அந்த ஜாதி கணக்குகளை வச்சுதான் வட இந்தியாவில் இவங்க எவ்வளவு நாளும் தேர்தல்களே நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுல வந்து ஒரு பெரிய உடைவு ஏற்படுது. ரெண்டாவது காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கை, அது பேசக்கூடிய இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவு. ஏன்னா இப்ப நம்ம ஊர்ல பாண்டேவே கதறாரு, ஜாதிவாரி கணக்கெடுப்பால என்ன பலன் அப்படின்லாம் கேட்கிறாரு. ஆனா அது அங்க வந்து ஒரு திரும்ப திரும்ப அவங்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துது. இந்த இடத்துல வந்து இவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, இந்த 10 வருஷம் வந்து ஜாதி ஜாதியா பிரிச்சு லாபி பண்ணி வாங்கின இடம் இருக்குல்ல, அது மிகப்பெரிய அளவுல உடையுது. அப்ப குஜராத்திலேயே வந்து வேலை செய்ய வேண்டிய தேவை எல்லாமே வந்து திடீர்னு அவங்களுக்கு ஏற்படுது. இப்ப நீங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா ராமர் கோயில ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்னு அந்த திறப்புலாவை போய் தமிழ்நாட்டிலே பேசுனாங்க. ஆனா எலெக்ஷன் தேதி அறிவிச்ச பிறகு ராமர் கோயில் குறித்து எந்த பாஜக பெரிய தலைவர்களும் பேசி நம்ம பார்க்கல. நம்ம ஊர்ல சில பேர் வந்து பாஜக என்ன நடக்குன்னே தெரியாம சிதம்பரம் வேட்பாளர் நான் உங்களை ராமர் கோயில் கூட்டு போறேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. ஆனா நரேந்திர மோடியில இருந்து அமித்ஷாவில இருந்து அவங்களுடைய எந்த தலைவர்களும் பேசல. இப்போ ராமர் கோயிலும் கைவிட்டுருச்சு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு, ரெண்டாவது இவங்க கொடுத்த அந்த பெண்களுக்கான 50% இடஒதுக்கீடு அறிவிக்கிறது, எம்எஸ்பி வந்து எம்எஸ் சுவாமிநாதன் கொடுக்கறது, இது எல்லாமே வந்து வட இந்தியாவில ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை வந்து பிஜேபிக்கு ஏற்படுத்திடுச்சு. அதுக்கே அவர் அங்க வேலை செஞ்சு எதையாவது பண்ணணும், ஏன்னா எதிர்பார்க்காதது, இந்த இது எதிர்பார்க்காததான் நடக்குது. ஏற்கனவே போட்டிருந்த அவங்களுடைய பிளான் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. இது எல்லாம் நடக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இப்ப வந்து சிராக் பாஸ்வானுடைய கட்சியில இருந்து 22 பேர் வெளியே போறாங்க, முக்கியமான தலைவர்கள் வெளியே போய் இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறேங்கிறாங்க பீகார்ல. அப்போ இது எல்லாத்தையுமே அவர் எப்படி சரிகட்ட போறோம் அப்படிங்கிற பயம் வந்து பாஜகவுக்கு வந்திருக்கு. இங்க ஒரு அதிருப்தி, இனிமேல் இங்க என்ன ரோட் ஷோ பண்ணாலும் நாம வந்து தலைகீழ நின்னாலும் இங்க எதுவும் தேர போறது இல்லைன்னு வேற தெரிஞ்சிருச்சு. அப்ப அங்கேயாவது ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு அவர் அந்த பக்கம் போறாரு. இப்போ வடக்குலயே அப்ப தோல்வி பயம் வந்துருச்சுன்னு எடுத்துக்கலாமா? ஆமா, ராஜஸ்தான்ல போன முறை அவங்க ஸ்வைப் பண்ணாங்க. இந்த முறை இப்பவே வந்து 10 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் வெற்றி பெற்றோம் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதுது. பெரிய அளவுல இவங்களுடைய சோசியல் இன்ஜினியரிங்க காங்கிரஸ் உடைச்சிருச்சு. இது வழியா அடுத்து தாண்டி வெல்ஃபேர் ஸ்கீம் வந்து நிறைய அறிவிக்கிறாங்க. இப்ப ப. சிதம்பரம் பேசும்போதே ஒர்க் வெல்த் வெல்ஃபேர்னா அந்த தேர்தல் அறிக்கையே பேசுறாரு. இப்போ வட இந்தியாவுக்கு வந்து இந்த வேலை வாய்ப்பு நலத்திட்டங்கள் இதை பத்தி பேச ஆரம்பிக்கிற இடம் அப்படிங்கிறது 10 வருஷமா ஏமாத்த முடியாதுல்ல. 10 வருஷமா ஏமாந்த பிறகு ஒருத்தனை திரும்ப திரும்ப ஏமாத்த முடியாது. அது வந்து இவங்களும் அதை கரெக்டா கையில் எடுத்து பேசிட்டாங்க. இதனால அவங்களுக்கு பல பாதிப்புகள் ஏற்படுது. அவங்க அதிகமா விரும்பின அந்த ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம், பீகார்ல இவங்க பண்ண நிதிஷை எடுத்து பண்ண காமெடிகள், மத்திய பிரதேசம், குஜராத், இங்க அவங்களுக்கு இப்போ நெருக்கடி ஏற்பட்டு. அப்ப மோடி அங்கதானே போக்கஸ் பண்ணிருக்கணும், ஏன் இங்க வர்றாரு? அவரு இங்க வர்றாரு. இங்க வந்த பிறகு அங்க ஒவ்வொரு தொகுதியா போறப்ப அங்க போவாரு. ரெண்டாவது இங்க ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க, அங்க ஏற்படுறத ஏதாவது வகையில, ஏன்னா மோடி மட்டும்தான் தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்ச முகம் பாஜக. ரெண்டாவது இவங்களுக்கு எல்லாம் மற்ற சப்ளைகள் வர பண்ண வேண்டியது இருக்கு, அது மோடி வந்தா மட்டும் தான் பண்ண முடியுங்கிற சூழல் இருக்கு. இந்த இடத்துல ஒரு ஆளுநரே வர ராஜினாமா பண்ணிட்டு வர வச்சிருக்காங்க. இப்ப அதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியாகணும்ல, அதனால அவரு இங்க வர்றாரு. இதுல பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருந்தாரு, யுனைடெட் ஸ்டேட்ஸினுடைய ஹோம் டிபார்ட்மெண்ட் எடுத்த ஒரு சர்வே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு அதிகாரி சொன்ன தகவலாக ஒண்ணு சொல்றாரு. 120 இடங்களை வந்து பிஜேபி இழக்க போகிறது, 220 தாண்டாது அப்படின்ற மாதிரியான கணிப்புகள் உள்ளுக்குள்ளேயே பிஜேபிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. 220 அப்படின்னா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சாத்தியமா? 220க்கு ரெடியூஸ் ஆயிருவாங்களா? 220 விட கீழே கூட அவங்க ரெடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் பாக்குறேன். ஏன்னா சவுத்ல அவங்களுக்கு சீட்டே கிடையாது, நார்த் ஈஸ்ட்ல அவங்களே பின்வாங்கிட்டாங்க. அவங்க போக்கஸ் பண்றதே ஒரு 5-6 ஸ்டேட் மட்டும்தான். அந்த 5-6 ஸ்டேட்ல அவங்க வந்து போன முறை வெற்றி பெற்ற கர்நாடகா அந்த முறை வாய்ப்பே இல்லைன்னு ஆகி போச்சு. ஆக அந்த 5-6 ஸ்டேட்லயும் அவங்களுக்கு இப்போ பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்குங்கிறது தொடர்ச்சியா செய்திகள் வருது. ஆனா அவங்க சிங்கிள் மெஜாரிட்டியா வரல அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து அவங்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி அமைக்கிறத நோக்கி தான் போவாங்க. அது இன்னைக்கு அவங்களோட கூட்டணியில இருக்கிற தெலுங்கு தேசம் கூட அவங்க சிங்கிள் மெஜாரிட்டி வரலாம் கை கழுவிட்டு வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இப்ப இவங்கள பாஜக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க, ஜெகன் எடுக்கிற சீட்டு எங்களுக்கு தான், தெலுங்கு தேசம் எடுக்கிறது எங்களுக்கு தான், நவீன் பட்நாயக் எடுக்கிறது எங்களுக்கு தான் அப்படின்லாம் பேசுறாங்களே. அப்படிலாம் யாரும் பண்ண போறது இல்லை. தேர்தல் கூட்டணிக்கு கூட பட்நாயக் வர தயாரா இல்லை. அப்போ சிங்கிள் மெஜாரிட்டியா வரலனாலே பாஜக அந்த எலெக்ஷன்ல கிடையாது. இதுக்கப்புறம் ரிசல்ட் அவங்களும் ஏன்னா அவங்க எல்லாரையுமே ஒடுக்கி ஒரு யாருமே அங்க இருக்க முடியாத ஒரு சூழலை உருவாக்கிட்டாங்க. எல்லாருக்குமே அவங்களோட வந்து மோத வேண்டிய கட்டாயமும் நெருக்கடியும் ஏற்படுது.
அதனாலேயே அவங்க எல்லாருமே விலகி இருக்காங்க. அந்த இடத்துல இந்த 120 சீட்டு குறையும் சொல்றாங்கல்ல. ஆமா, கர்நாடகா காலி. போன முறை ஜெயிச்ச இடங்கள்ல கர்நாடகா அதுவே இல்லை, நார்த் ஈஸ்ட்ல பின்வாங்கிட்டாங்க. இந்த பெல்ட்லயும் அடி வாங்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அது அதுக்கும் கீழே போகும் நான் நினைக்கிறேன். ஓகே. ரெண்டாவது, இப்ப இந்த ஒட்டுமொத்த இதுலயும் இப்ப மோடி தெரிந்த முகம், அதே போல மக்கள் அறிந்த இன்னொரு முகம் குஷ்பு. ஆமா, கோயில் கட்டி கொண்டாடிய ஊர். இன்றைக்கும் கூட குஷ்புவின் வெறித்தனமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. அரசியலுக்கு அப்பாற்பட்ட அவரை ரசிப்பவர்கள் இருக்கிறாங்க. பிரச்சாரத்துக்கு வரலன்னு லீவ் லெட்டர் போட்டிருக்கிறாரு. அவங்க ஏற்கனவே அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா அது 1000 வழக்குல என்னவா கன்வெர்ட் ஆகுச்சுங்கிறத நம்ம பார்த்தோம். அது ஓட்டா கன்வெர்ட் ஆகல, வேடிக்கை வேணா பார்ப்போம், வேடிக்கையா தான் பார்ப்பாங்க. இந்த முறை அவங்க எதுக்கு அவங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியல. ஏன்னா ஒரு வகையில ஏதோ ஒரு வகையில ஒரு சக்சஸா காட்ட முடியும், அதுல நமக்கு ஒரு பங்கு இருக்கும் அப்படின்னு இந்த ஆரம்பத்துல பத்திரிகைகள்ல காட்டப்பட்ட சர்வேக்கள் வழியா எல்லாருமே விரும்புனாங்க. அது இல்லை அப்படின்னு தெரியறப்ப தோல்வி அடைஞ்ச பிறகு அது இன்னும் மோசமான தோல்விக்கு போகிற இடத்துல நாம போய் பிரச்சாரம் பண்ணி என்ன பண்ண போறோம், ரெஸ்ட் எடுப்போங்கிற மனநில குஷ்புக்கும் வரலாம். ரெண்டாவது, அவங்களுக்கு இந்த கட்சிக்கு போன பிறகு அவங்களுக்கு எந்த விதமான பெரிய பதவிகளும் கொடுக்கல. மகளிர் ஆணையத்துல பொறுப்புல இருக்கிறாங்க. மகளிர் ஆணையத்துல இருக்காங்க, அது அதிகாரம் உடையது கிடையாதுல்ல, அது ஒரு பொறுப்பு அவ்வளவுதானே. ஆனா வேற அவங்க கட்சியில பெரிய பொறுப்புகளை கொடுத்துருக்கலாம். அவங்க ஒரு எம்பி சீட்டு கேட்டிருக்கலாம், ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கலாம். நான் தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்ச முகம் அப்படின்னு அவங்க கேட்டிருக்கலாம். அப்படி எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கப்படலை. அந்த வகையில இது இன்னொன்னு இறுதி கட்டம். இப்ப இந்த குஷ்பு மாதிரி ஆளுங்க எப்படின்னா, யார் அதிகாரத்துல இருக்காங்களோ அந்தந்த கூட்டணிகளுக்கு அப்படியே அந்தந்த கட்சிகளுக்கு மாறி தன்னை ஒரு ஆளா அப்படியே நிலைநிறுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாஜகவுக்கு இது இறுதி கட்டம்னு எல்லாருக்குமே தெரியுது. அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி எலெக்ஷனுக்கு முன்னாடியே நம்ம இங்க இருந்து ஒதுங்கிக்குவோம், எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு யார் அதிகாரத்துக்கு வர்றாங்களோ அவங்களோட போய் சேர்ந்துக்குவோம் அப்படின்னு அவங்க கூட நினைக்கலாம். சோ துண்டு மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆமா, அவங்கன்னு இல்ல, நிறைய பேர் துண்டு மாத்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நான் நேத்து நார்மலா ஒரு டீ கடையில, வீட்டு பக்கத்துல ஒரு டீ கடையில குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கப்ப ஒரு பாஜக காரரும் இங்க இருக்கக்கூடிய வேற கட்சிக்காரர்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவரே சொல்றாரு, எப்படியும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உங்க கட்சியில எனக்கு ஏதாவது போஸ்ட் வாங்கி கூட நான் அப்படியே உங்களுடைய சேர்ந்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா தீவிரமா மோடி கிடின்னு பேசிக்கிட்டு இருந்தே அப்படின்னா, அதான் முடிய போகுதுல. இது ஒரு பாஜக காரரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட். நாங்க என் கண்ணு முன்னாடி போரூர்ல ஒரு டீ கடையில பார்த்தேன். இது கட்சியில பல இடங்கள்ல இது நடக்குது. அது குஷ்பு கிட்டையும் வெளிப்படுது. சோ ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்கன்ற ஒரே காரணத்தினால மட்டும்தான் இந்த பில்டப் இருக்குது. ஆமா, அது ஒவ்வொரு முறையும் பாஜக ஆட்சிக்கு வரும்போது இந்த மாதிரி ஆட்சியில இருக்கிறப்ப அங்கங்க பல பேர் போய் சேருவாங்க. அதுக்கு அப்புறம் அவங்க ஆட்சியை இழக்கிறப்ப அங்க இருந்து அப்படியே விலகி எதிர்ப்பக்கம் வந்துருவாங்க. அப்புறம் இது நீங்க 10 வருஷமா பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பேர் அவங்க ஆட்சியில இருக்கிறப்ப கட்சியில சேர்ந்துட்டு விலகினவங்களை பார்க்கலாம். அது அடுத்து 2-3 மாசம் கழிச்சு நடக்க போகுது. ஓகே, அப்ப இந்த மேனிப்புலேஷன் இப்ப மீடியா மூலமா ஒரு பெரிய மேனிப்புலேஷன் நடக்குது. ரஜபுத்திரர்கள் போராட்டம் மீடியால வரல, வேலைவாய்ப்பின்மை குறித்து நடந்த போராட்டங்கள் மீடியால வரல, ஊபியில நடந்த அந்த கான்ஸ்டபிள் செலெக்ஷனுக்கு எதிரான போராட்டங்கள் மீடியால வரல. இப்படி பல விஷயங்கள் மீடியாவில வராமலே இருக்கிறது. ஆனா அது ஓட்டுல ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா ஆகும். ஏன்னா அந்தந்த கிரவுண்ட்ல இருக்கிறவங்க தான் ஓட்டு போட போறாங்க. இப்ப அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு தாக்கமா மாதிரி நம்ம ஓட்டு போட போறது இல்லை. ஆனா அந்த போராட்டத்துல இருக்கிறவங்க இவங்க எந்த அளவுக்கு மீடியாவில காட்டாட்டாலும் அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய வட்டங்களுக்கு அது போகும். அது அங்க ஓட்டா மாறும். இப்ப ஒரு வட இந்திய பத்திரிகையாளர் அவர் திடீர்னு கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டுல இந்தியாவுடைய பெண்கள்லாம் 43% பங்களிப்பு தமிழ்நாடு தான் கொடுக்குது அப்படின்லாம் பேசுறாருல ராஜ்தீப் சர்தேஸ். ஆமா, அவருக்கு அவர் கோயம்புத்தூருக்கு வந்த பிறகு தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் ஒரு பெரிய இங்கிலீஷ் மீடியாவில ஒரு பெரிய இடத்துல இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும். அவர் சொல்றாரு, யூபி மாடல் குஜராத் மாடல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், தமிழ்நாடு மாடல் நம்ம எப்ப பேச போறோம்னு பாசிட்டிவா தானே கேக்குறாரு. பாசிட்டிவா தான் கேக்குறாரு. அது அவருக்கு நேத்து தான் தெரியுமா? ஓகே, முன்னாடியே தெரியும். இவ்வளவு நாளும் பிஜேபி ஆட்சி அப்படிங்கறனால அவர் பத்தி பேசல. இப்ப ஒரு முடிவுக்கு வருதுல, நீங்க சொன்ன அந்த துண்டு மாறுற இடம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயுமே நடக்குது. ஓகே, அவருக்கு போன மாசமும் தெரியும், போன வருஷமும் தெரியும். குஜராத் மாடலா தமிழ்நாடு மாடலான்னு நிறைய டிஸ்கஷன் இந்தியா முழுக்க பல முறை நடந்துருச்சு. ஆனா அவர் இப்போ இந்த மாடல் எல்லாம் அவரோட தமிழ்நாடு மாடலை பத்தி பேசணும் அப்படிங்கிறது அவருக்கு ஏன் இப்ப தோணுது? சோ ஏதோ பொறி தட்டுது. அவர் பலத்துக்கு இந்தியா முழுக்க ஒரு பெரிய பத்திரிகையில் இருக்கிறதுனால அவருக்கு எல்லாருக்கும் என்ன நடக்குங்கிறத அவரால் அப்சர்வ் பண்ண முடியும். அந்த இடத்துல இருந்துதான் இது ஒரு சேஞ்ச் தான். ஓகே, மொத்தமா எல்லாமே மாறுது, நம்மளும் மாறிக்குவோம் அப்படிங்கிற இடத்துக்கு படிப்படியா வர்றாங்க. ஓ ரைட். இப்ப இந்த சூழ்நிலையில பிஜேபி தன்னை வளர்த்துக் கொள்வதற்கு களத்துல என்னென்ன மாதிரியான பிரயத்தனங்கள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க? அவங்க எல்லா வகையிலும், குறிப்பா பணம், ரெண்டாவது இந்த சினிமா பிரபலங்கள். இப்ப நட்டாவுக்கும் ராஜ்நாத் சிங்கும் தெரியாதவங்க, அவங்களால பலன் இல்லை, ஆனா பலன் அடையக்கூடிய ஒரு பிரச்சாரரை அவங்க பயன்படுத்துறாங்க. அவர் யாருன்னா நம்ம கூல் சுரேஷ். அவர் நான் பிக் பாஸ் கூல் சுரேஷ், இந்தியாவுக்கே பிக் பாஸ் மோடின்னு
திருவண்ணாமலையில அஸ்வத்தாமனுக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி அவங்க இந்த மாதிரி காமெடி நடிகர்கள், சின்ன சின்ன ஜாதி கட்சி தலைவர்கள், ரெண்டாவது பணம், இது மூணாவது மீடியா, இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய கேம்பெயினை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இது எல்லாமே பொய்கள் மீது தான் கட்டமைக்கப்படும். இப்ப பாஜகவுடைய கோட்டை அப்படின்னு அஸ்வத்தாமன் வந்து கோயம்புத்தூரை பத்தி பேசிக்கிட்டே இருந்தாரு. நான் இந்த சரி கோட்டைன்னு சொல்றாரு, ஒருவேளை இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் தேடினேன். லாஸ்டா நடந்த மாநகராட்சி தேர்தல் இருக்குல்ல, 100 வார்டுல 5 வார்டுல தான் டெபாசிட்டே வாங்கியிருக்காங்க. டெபாசிட் வாங்கினது ஜெயிக்கிறதே கிடையாது. 96 சீட்டை வந்து திமுக வின் பண்ணிருச்சு. அது கூட ஆளுங்கட்சி வெற்றி பெற்றிருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா உங்க கோட்டல அது எல்லா இடத்துலயும் இருக்கிறவங்க ஓட்டு போட்டுருக்கணும்ல. 5 வார்டு தான் டெபாசிட் வாங்கியிருக்காங்க. நம்பர் 2 இல்ல, 5 வார்டு தான் டெபாசிட். அடுத்து பார்த்தா இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ள சூலூர்லாம் வருது. ஆமா, சூலூர் பேரூராட்சியில 18 வார்டு. அந்த 18 வார்டுல 10 வார்டுல வேட்பாளரே போடல. என்னங்க சொல்றீங்க? 8 வார்டுல தான் வேட்பாளரே போட்டிருக்காங்க. பல்லடம் நகராட்சி வருது. பல்லடம் நகராட்சியில அவங்க வந்து 3 டிஜிட்ல ஓட்டு வாங்கினதே 4 வார்டுல தான். ஒரு வார்டு வின் பண்ணிருக்காங்க. அதனால அந்த ஒரு வார்டு வச்சு இவங்க கோட்டை அப்படின்னு பில்டு பண்ணுவாங்க. பாஜக கோட்டைன்னு சொல்றீங்க, 10 வார்டுல உங்களுக்கு வேட்பாளர்கள் இல்லை. இப்ப அந்த 10 வார்டுல இருக்க பூத்துக்கு எப்படி ஆள் போடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் இப்ப காசு கொடுத்து தேடி பிடிச்சு போடுவாங்க. இப்படிதான் அவங்களுடைய ஒரிஜினல் கலை நிலவரம் இருக்கு. இது அண்ணாமலை தலைவரான பிறகு, மோடி பிரதமரான பிறகு நடந்த உள்ளாட்சி தேர்தல். வேட்பாளரே உள்ளாட்சி தேர்தல் இல்லாத கட்சிய ஊடகங்கள் வழியா ஊதி பெருக்கி டெபாசிட் வாங்காதவங்க, 3 டிஜிட்ல ஓட்டு வாங்காதவங்க எல்லாம் ஊதி பெருக்கி தான் அந்த தேர்தலே அவங்க சந்திக்கிறாங்க. அவங்களுடைய முக்கியமானது பணம், அப்புறம் இந்த சின்ன சின்ன சினிமா நடிகர்கள், அப்புறம் ஊடகம். இந்த 3 தான் அவங்களுக்கு பலமா இருக்கு. ரைட். இது எப்படி பிரதிபலிக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி.